எஸ்பி ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாளை ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வகையில் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்று எஸ்பி ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் செப்டம்பர் 27 விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து தமிழகத்தில் விஜய் நடத்தும் முதல் பொதுவெளி பிரச்சாரம் ஈரோட்டில் நாளை நடைபெற இருக்கிறது. ஏற்பாடுகள் ஏறத்தாழ 80% நிறைவடைந்திருக்கிறது. போலீசார் இந்த மக்கள் சந்திப்புக்காக பல்வேறு நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். நிபந்தனைகளும் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்று ஆய்வு செய்து வருகிறார்கள். அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக செங்கோட்டையினும் களத்தில் வேலைகள் நடப்பதையெல்லாம் ஆய்வு செய்து வருகிறார். தவிக தலைவர் விஜய் வரும் வழி மற்றும் விஐபி நிற்கும் இடங்களை ஆய்வு செய்வதோடு தொண்டர்கள் எகிரி குதிக்காதவாறு தடுப்புகள் வலுவாக உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதே போல தண்ணீர் மற்றும் கழிவறை ஏற்பாடுகள் மனுவில் குறிப்பிட்டவாறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என ஆய்வு செய்த பிறகு மக்கள் சந்திப்பு பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள தன்னார்வலர்களின் பொறுப்பாளரை அழைத்து ஆலோசனை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது. அதே போல பேரிகார்டல் மீது தொண்டர்கள் ஏறினால் உடனடியில் ஏற்றி அப்புறம் காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆம்புலன்ஸ் வழித்தடத்தில் தொண்டர்கள் வரக்கூடாது எனவும் தண்ணீர் பாட்டில்கள் மனுவில் குறிப்பிட்டதை விட கூடுதலாக ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கோட்டையின் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூட நிர்வாகிகளுடன் காவல்துறை என்னெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறார்களோ நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்களோ அனைத்தையும் பின்பற்றுமாறும் தொண்டர்கள் அவர் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது காவல் கண்காணிப்பாளர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு முன்னதாகவே மனுவில் குறிப்பிட்டவாறு சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 20 ஏக்கரில் இரு சக்கர வாகனம் பார்க்கிங் செய்ய அதுக்கான நுழைவாய்கள் வெளியேற்றும் வாய்கள் சரியாக இருக்கிறதா என ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். 20 தண்ணீர் சின்டெக்ஸ் டேங்குகள் அமைக்கப்படும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல 20 டேங்குகள் இருக்கிறதா எனவும் ஆய்வுகளை மேற்கொண்டார் கண்காணிப்பாளர் சுஜாதா. மேலும் 24 ஆம்புலன்ஸ், 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள் அமர்வதற்கான இடங்கள் சரியாக இருக்கிறதா என ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல தீயணைப்பு வாகனங்கள், வாக்கி டாக்கிகள், 40 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதா எனவும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சார்.